Hello everyone. Today I am presenting interviews with the two employees, one from manufacturing company and another from Cognizant, to understand their job roles, work culture and HR practice followed in their organization. Now, let's move to the interview section. Good morning, ma'am. I'm Anvita, coming from Rapid Engineering Institute of Technology. So, self-intro. என் பேர் கீதாமா அதில் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 10 இயர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இது எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஓகே மேம் எந்த மாதிரி ஒர்க்லாம் எனக்கு பண்ணுவோம் இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் தான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற டாப் லெவலில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே எவ்வளோ எம்ப்ளாயிஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் டெய்லி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்டாஃப் சீனியர் ஸ்டாஃப் நிறைய இருக்காங்க சீனியர் ஸ்டாஃப் வச்சு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அவங்க டைமிங் தான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டைமிங்க்கு வந்து நம்ம டெலிவரி கொடுக்குறது ப்ரெஷன் பண்ணுறது ஸ்டாஃபோட டைமிங் உள்ள வருது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி மோட்டிவேஷன் அண்ட் காம்பன்சேஷன் தான் தரணும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டியாக ஹேண்டில் பண்ணணுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேலரி வந்து டைமுக்கு நம்ம கொடுத்துருவோம் அது போக இன்சென்டிவ்ஸு பெனிஃபிட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இயர்லி ஒன்ஸ் போனஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா ஃபுட்டு நம்மளே ரிக்ரூட் தருவாங்க அது போக ஸ்டாஃப் வெல்ஃபேர் வந்து மார்னிங் ஈவினிங் டீ அந்த மாதிரி அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எடுத்துருவோம் இன்சூரன்ஸ் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம் அது போக ஸ்டாஃபுக்கு தேவையானது என்ன மாதிரியான அவங்களுக்கு நீட் இருக்கோ அது எல்லாமே நம்ம பண்ணிட்டு என்ன வேணும் ஸோ இப்போ சப்போஸ் இந்த கம்பெனியில் என்ன கான்ஃபிடன்ஸ்டாக வரும் நீங்கள் அதில் எப்படிலாம் சால்வ் பண்ணுவீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க மோஸ்ட்லி எம்ப்ளாயிஸ்க்குள்ள தான் ப்ராப்ளம் வரும் நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் நம்ம பண்ண முடியுன்றதை பார்க்கணும் என்ன மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃப்ரீ டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும் ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஃபுல்லாக காம்பன்சேஷன் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிடலாம் அப்படிதான் அது போக நம்ம அங்கே என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ மேம் உங்களோட டைமை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் இன்ஃபர்மேஷன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ I'm Anvita, coming from Dr. NGT Institute of Technology. I have an assignment to take an interview, sir. So tell about yourself, sir. So I'm Shira Ashwini. I'm a net understand. So 0 to 4 years experience கூட ட்ரெயின் ஆகுது. சார் உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக நம்ம ஸ்கில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா அனலிஸ்டாக இருக்கும்போது அந்த டேட்டாஸை வந்து நம்ம கோஆபரேட் பண்ணி அந்த வேலிடேட் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணிட்டு நம்ம தான் இருக்கும். அது போக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி லைக் அதெல்லாம் ஒரு ஈஸியாகிட்டோ நம்ம விசுவலைசேஷன் பண்ணி அவங்களுக்கு காமிப்போம். ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஒர்க்காக இருக்கும். ஈஸியாக அவங்களுக்கு கண்டுக்கலாம். சார் அப்போ அதில் உங்களுக்கு எந்த ஸ்கில் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து லைஃப்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்னு ஒரு ஸ்கில் நமக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த ஸ்கில் வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டுமே லைஃப்லேயும் இருக்கணும், இந்த ஒர்க்ல இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கில். சார் அதுக்கப்புறம் என்ன மாதிரி காம்படிஷன் மோட்டிவேஷன் உங்க கம்பெனிக்கு? ஆக்சுவலி நம்மளுக்கு ஒர்க் பேஸ்டன் ஒரு ரிப்போர்ட் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டோட சேர்த்தா நம்மளுக்கு காம்படிஷன் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம் வைஸ் டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க டீமோட ரேங்கிங்ஸ் அது போக டீம் எப்படி நம்ம கொண்டு போகிறோம் நம்ம சீனியர் முதல் கொண்டு எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக. சார் அப்போ ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்து அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதோட யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம அதை சால்வ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அதை ரிப்போர்ட். அப்போ வந்து சீனியர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஃப்ரெண்டியா இருப்பாங்களா இல்ல எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க? இல்லை மேக்ஸிமம் நமக்கு ஒர்க்கிங் போது நம்ம ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ வெளியே நம்ம ஒர்க் பேச விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கேன் வெளியே போகிறது. சார் அப்போ எந்த மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்க லெவல் உங்களுக்கு நீங்கள் கம்பெனிக்கு போய் எதெல்லாம் வந்து ஓகே சார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னீங்க? இப்போ 10க்கு நம்ம ரேட்டிங் கொடுத்தோம்னா 8 கொடுக்கும். தேங்க்யூ.